சப்ஜெக்ட்ஸ் வாரியா பார்த்தா நாங்க வேற வேற மார்க் தான் எடுக்கிறோம். பட் டோட்டல் மட்டும் ஒரே மாதிரி வந்துருச்சு. அது எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. பட் எங்க அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் தான். எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க. 4 o'clock எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சிட்டு நாங்க 2 hours படிப்போம். படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல வந்து அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள சூளைப்பகுதியில் இருக்கும் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் முருகமணி. இவரது கணவர் முத்துக்குமரன் கடந்த 10 ஆண்டுகள் முன்பு இறந்துவிட்டார். முருகமணி பனியன் கம்பெனியில் டெய்லராக பணியாற்றி வருகிறார். எம் ஹரிணி மற்றும் எம் சபரிசிய என இரட்டையர்களான மகளுடன் வசித்து வருகிறார். ஹரிணி மற்றும் சபரிசிய ஆகிய இரட்டை சகோதரிகள் அவிநாசியில் உள்ள பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் இரட்டையர் சகோதரிகள் இருவரும் 484 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். இதுகுறித்து இரட்டையர்கள் தெரிவிக்கும் போது காலை 4 மணி முதல் படித்தும் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் அம்மாவின் அரவணைப்பு மற்றும் ஊக்கத்துடன் நன்றாக படித்து நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இருவரும் ஒரே மாதிரியாக 484 மதிப்பெண்களை பெற்றுள்ளோம். மேலும் மேற்படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று எங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக் கொள்வோம் என்றனர். சிறுவயதிலேயே தந்தையை இழந்து பனியன் கம்பெனியில டெய்லராக பணியாற்றி வரும் தாயின் அரவணைப்பில் வளர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இரட்டை சகோதரிகளான இருவரும் ஒரே மதிப்பெண் பெற்று தாய்க்கு பெருமை சேர்த்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவிநாசி அரசு பெண்கள் மேல்நிலையில படிக்கிறேன். எங்களுக்கே தெரியாது நாங்க 484 ஒரே மாதிரி மார்க் எடுப்போம்னு சொல்லிட்டு. சப்ஜெக்ட்ஸ் வாரியா பார்த்தா நாங்க வேற வேற மார்க் தான் எடுக்கிறோம். பட் டோட்டல் மட்டும் ஒரே மாதிரி வந்துருச்சு. அது எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஹாப்பியா இருக்கு. நாங்க 490 எதிர்பார்த்தோம். ஆனா 490 வரல. எங்களுக்கு 484 தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்க 12th நல்ல மார்க் எடுப்போம். இது மாதிரி நாங்க ஒரே மாதிரி மார்க் எடுக்க ட்ரை பண்றோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்க பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் தான். எங்க அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் தான். எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க. எங்க அப்பா வந்து சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. எங்க அம்மா வந்து டெய்லர். அப்புறம் அவங்க அது மூலமா தான் எங்களை வீட்லயும் பார்ட் டைமா ஒர்க் பண்ணி தான் பிளவுஸ் எல்லாம் தைக்கிறாங்க வீட்லயும். அது மூலமா தான் எங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் இதுக்காகவாவது நாங்க எங்க அம்மாவை நல்ல பெருமை சேர்த்துறதுக்காக நாங்க இன்னும் நல்லா படிச்சு எங்க அம்மாவோட பேரை காப்பாத்துவோம். அதுக்கப்புறம் நாங்க இது மூலமா நல்லா படிக்கணும். படிச்சு நாங்க மெரிட்ல பாஸ் ஆகி காலேஜ் போய் ஸ்காலர்ஷிப் கிடைச்சு அது மூலமா படிக்கணும். படிச்சு எங்க அம்மாவை நாங்க காப்பாத்தணும். என் பேர் ஹரிணி, இவ பேர் சபரிஸ்ரீ. நாங்க எப்பயுமே காலையில 4 o'clock எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சிட்டு நாங்க 2 hours படிப்போம். படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல வந்துட்டு எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்க அம்மாவும் எங்களை சீக்கிரமா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேயும் டீச்சர் சொல்றதெல்லாம் புரிஞ்சுப்போம். இவ ஏதாவது மறந்துட்டானா நான் அவளுக்கு சொல்லி தருவேன். நான் ஏதாவது மறந்துட்டேன்னா இவ எனக்கு சொல்லி தருவான். இப்படிதான் நாங்க ஷேர் பண்ணி படிப்போம். நாங்க 2 பேருமே எப்பயுமே ஒன்னாதான் படிப்போம். டியூஷன் வந்து ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சோடனே போயிட்டு அதுக்கப்புறம் 8:30, 8 o'clock அந்த மாதிரிதான் நாங்க வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க படிப்போம். இந்த மாதிரிதான் டெய்லி ரொட்டீன் எங்களுக்கு போயிட்டு இருக்கும். இந்த மாதிரிதான் நாங்க டெய்லியும் படிச்சு இந்த மாதிரி மார்க் எடுத்திருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்களோட பேரண்ட்ஸும் எங்களோட டீச்சர்ஸ் தான். எங்க டீச்சர்ஸும் நல்லாவே எங்களை கைட் பண்ணாங்க. எங்களுக்கு ஏதாவது டவுட்னா எங்களுக்கு கிளியரா சொல்லி தருவாங்க. எங்களை தனியாவே கூப்பிட்டு இந்த மாதிரி டீச் பண்ணுவாங்க. இப்படி பண்ணணும், அப்படி படிக்கணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்க பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வந்துட்டு கவர்மெண்ட் அபார்ட்மெண்ட்ல இருக்கோம் சூளையில. இங்க வந்துட்டு 448 வீடு மொத்தம் இருக்கு. இதுல நாங்க ஒரு வீட்டுலதான் நாங்க இருக்கோம். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.